விஜய் யதார்த்த அரசியலுக்கு வரல அப்படின்னு இன்னும் சொல்லுவாங்க. மக்களோட மக்களாக இறங்கல. ஏன் இங்கெல்லாம் போனால் கூட தனி விமானத்தில் தான் போகிறான். மக்களோட மக்களாக கூட போகிற தேவையில்லை. முதல்வர் கூட அப்படி போனது இல்லை. தனி விமானமே வச்சுக்கிட்டு தனி விமானத்தில் தான் போகிறாப்புல. அவர் தனிமை அதாவது மக்கள் மத்தியில் எப்பயாவது அப்படி வந்து தலை காட்டி அப்படி போயிடணும். எம்ஜிஆர் கூட இப்படி இருந்ததில்லை. ஜெயலலிதா கூட இப்படி இருந்ததில்லை. ஆனா இவர் தொடர்ந்து எம்ஜிஆரோட விஜய் ஒப்பிட்டு தானே பேசிட்டு வராங்க. எம்ஜிஆர் அளவுக்குலாம் ஒப்பிடவே முடியாது. சினிமா என்பது அது ஒரு விதமான வித்தியாசமான ஒரு ஒரு மோகம் இருக்கும். அது எல்லாருமே சினிமா நடிகர் இப்போ நம்ம கூட போயிட்டே இருப்போம். திடீர்னு கும்பல் என்ன நடிகர் நடிக்கிறா எந்த நடிகர்னு போய் பார்ப்போம். ஆனால் அவருக்கு ஓட்டு போட்டுருமோன்னா போட மாட்டோம். கடந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தலில் வந்து இதே வடிவேலை வச்சு திமுக பிரச்சாரம் பண்ணிச்சு. கூட்டம் அந்த கூட்டம். கருத்து கணிப்பெல்லாம் எப்படி வந்தது? திமுக அடிச்சுட்டு வருது பாருங்க. திமுக எதிர்கட்சி கூட உட்காரலாம் அந்த தேர்தல். விஜயகாந்த் அட்டாக் பண்ணி பிரச்சாரம் பண்ணார் தெரியுமா? அந்த தேர்தலில் திமுக எதிர்கட்சி கூட இல்லை, விஜயகாந்த் தான் எதிர்கட்சி. அதனால் சினிமா அதாவது படியேறும் பெருமாள் படத்தில் நடித்த நாய் இறந்தது கூட தலைப்பு செய்தியாக போட்டாங்க. அப்போ அந்த சினிமா மோகம் அதை வச்சு மக்கள் வர்றாங்க. அதை வச்சு விஜய் வந்து பெரிய ப்ரொமோட் பண்ணி அவர் ஆனால் ஒரு போட்டி இருக்குது அரசியலில். ஒரு போட்டி எதுவுமே ஓட்டு வாங்க மாட்டாங்க. சிங்கிள் டிஜிட்டல் வாங்குவார். ஒரு 10 விழுக்காடு கம்மி தான் வாங்குவார். நாம் தமிழர் கட்சியோட கம்மியாக தான் வாங்குவார்.